விடாமுயற்சி ஒரு படம் வந்து பொங்கல் ரிலீஸ்லேருந்து பேக் அடிச்சது. வதன்னு கிட்டத்தட்ட 8, 10 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? 10 ஹவர்ஸ்னு ஒரு படம். நம்ம சிபிராஜ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணது சிபிராஜ் தான். ஆமா. முதல்ல துண்ட போட்டது. ஆமா. சிபிராஜ் போட்டோனே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வரல அப்படின்னு சொன்னோனே வரிசையா வருது. இந்த மாரி ஒரு 8 படம். படைத்தலைவன் நம்ம இவருடைய படம், நம்ம கேப்டன் உடைய பையன் சண்முக பாண்டியன் நடிக்கக்கூடிய படைத்தலைவன் படம். அப்புறம் சுமோன்னு ஒரு படம். ரொம்ப நாளா அந்த படம் வேல்ஸ்ல எடுத்து வச்சிருக்க படம். நம்ம மிர்ச்சி சிவா நடிக்கக்கூடிய படம். இந்த மாதிரி ஒரு 7, 8 படம். இந்த லிஸ்ட் இன்னும் போகும் அப்படின்றாங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா குட் பேட் அக்லியே வந்திருக்கும் இல்லையா? ஆமா. குட் பேட் அக்லி பூஜை போட்ட அன்னைக்கே வந்து படத்தை வந்து நாங்கள் பொங்கல் ரிலீஸ்னு போட்டே தான் பண்ணாங்க. பட் அப்போ அவங்க இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போச்சு. இப்போ அந்த படம் ஏப்ரலில் தள்ளி வச்சிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மே 1ன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 2 டேட் இருக்கு. மே 1 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அஜித்தினுடைய கெரியர்லேயே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்றதுனால மே 1 ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கட்டும் ஃபேன்ஸ்க்கு, அஜித் ஃபேன்ஸ்க்கு அப்படின்ற ஒரு பிளான் இருக்காங்க. இப்போ மே 10ன்னு ஒரு டேட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 7G ரெயின்போ காலனி அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போது தான் நேற்று ஒரு போஸ்ட் வந்தது தான். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. செல்வராகவனுக்கு எதுக்கு இந்த வேலை? பார்ட் 2ன்னு வந்த படங்கள் வந்து பெருசாக எதுவுமே சோபிக்கல. இப்போ பார்ட் 2 படங்கள் ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்காங்க. 96 பார்ட் 2 அது வந்து இப்போ இந்த 96 மீட்டிங் எங்கே நடந்துச்சு? 96 மீட்டிங்கு சென்னையில் நடந்துச்சு. இந்த மீட்டிங் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் நடக்குது. அந்த படம் ஷூட்டிங் போகிறாங்க. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அதே டீம் தான். இதே ரீயூனியன் வந்து இந்த முறை வந்து சிங்கப்பூரில் மீட் பண்ணுறாங்க. பார்ட் 2 சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். விடாமுயற்சி ஒரு படம் வந்து பொங்கல் ரிலீஸ்லேருந்து பேக் அடிச்சது. வதன்னு கிட்டத்தட்ட 8, 10 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? தியேட்டர் பல்கா புக் பண்ணியிருப்பாங்க. அதாவது பெரிய படம், ரொம்ப நாள் கழிச்சு அஜித் படம் வருது அப்படிங்கும்போது தியேட்டர் நிறையா புக் பண்ணியிருப்பாங்க. அந்த தியேட்டர் படம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? சரி, இந்த பொங்கல் வந்து ஒரு ஸ்பெஷல். கிட்டத்தட்ட ஒரு வாரம், செகண்ட் சாட்டர்டே, சண்டே அப்படியே லீவ் கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு மண்டே தான் வந்து வேலைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து லீவ் வர்றதுனால கேப் இருக்குது, ஒரு வாரம் கேப் இருக்குது. படங்களை ரிலீஸ் பண்ணுவோம், விடாமுயற்சி வரல, அந்த தேட்டரில் அப்புறம் நம்ம புக் பண்ணுவோம்னு கிட்டத்தட்ட காதலிக்க நேரமில்லை, கிருத்தியா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பாட்டெலாம் கூட பெரிய ஹிட்டு. பட்டார்னு அவங்க ரெட்ஜெண்ட் தான். அதுவும் உடனே அவங்க டக்குன்னு அதை இறக்குறாங்க. ஆக இந்த பக்கம் நேசிப்பாயான்னு ஒரு படம், ஆகாஷ் முரளி, அதர்வாவுடைய தம்பி, முரளியுடைய பையன், அவர் ஒரு படம் நடிக்கிறார், நம்ம அதிதி சங்கருடைய ஹீரோயினா. அந்த படத்தை இறக்குறாங்க. அப்புறம் 10 ஹவர்ஸ்னு ஒரு படம், நம்ம சிபிராஜ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது சிபிராஜ் தான். ஆமாம். முதல்ல துண்ட போட்டது. ஆமாம். சிபிராஜ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வரல அப்படின்னு சொன்னோடனே வரிசையாக வருது. இந்த மாதிரி ஒரு 8 படம். படைத்தலைவன் நம்ம இவருடைய படம், நம்ம கேப்டன் உடைய பையன் சண்முக பாண்டியன் நடிக்கக்கூடிய படைத்தலைவன் படம். அப்புறம் சுமோன்னு ஒரு படம். ரொம்ப நாளாக அந்த படம் வேல்ஸில் எடுத்து வச்சிருக்க படம். நம்ம மிர்ச்சி சிவா நடிக்கக்கூடிய படம். இந்த மாதிரி ஒரு 7, 8 படம். இந்த லிஸ்ட்டு இன்னும் போகும் அப்படின்றாங்க. இந்த லிஸ்ட்டு இன்னும் போகும் போல். அதனால் எல்லாருமே இறக்குறாங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10 படம். வணங்கான், காதலிக்க நேரமில்லை, அந்த மாதிரியான படங்களை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் வரிசையாக வர சின்ன படங்கள் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு 10 படம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 2 நாள் தேட்டர், 3 நாள் தான் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து அந்த படத்தை வந்து மூவ் ஆகி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தேட்டர் கிடைக்காது. எல்லாரும் தேட்டரை ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேட்டர் புக் பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன படம், நல்ல படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை நீங்கள் அடுத்த வாரம் தேட்டர் ஷிஃப்டாக இருக்க லீவ் முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு. இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு 4 படம் ரிலீஸ் பண்ணுவோம், அடுத்து ஏதாவது ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணுவோம், அடுத்த லீவில் சாட்டர்டே சண்டேஸ் லீவ் வரப்போ ரிலீஸ் பண்ணுவோம்னு பண்ணணும். இப்படி மொத்தமாக வந்து பண்ணுறது சின்ன படங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். மக்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக தான் இருந்திருக்கும் ரிலீஸ் ஆயிருந்தனா. இப்போ விடாமுயற்சி இல்லாத பட்சத்தில் எந்த படத்துக்கு உறுதியாக போகும்? வணங்கான் தான். வணங்கானுக்கு ஒரு பாலாங்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது வணங்கானுக்கு தான். வணங்கானுக்கு தான் பெரிய ப்ளஸ். ஏன்னா பாலாங்கிற ஒரு பேர் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் கொடுக்க வேண்டியா இருக்குது. சமீபத்தில் ஒரு கொடுத்த 2, 3 இன்டர்வியூஸ்லாம் கூட ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கெட்டப்பட்டப்பெல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாரு. அந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து காதலிக்க நேரமில்லை வந்து அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட்டு. அதனால் அந்த படத்துக்கு ஒரு
இப்போ ஜெயம் ரவி படம் பாட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மற்ற படங்கள்லாம் நல்லா இருந்தால் ஓடும், அவ்வளோதான். ஜெயம் ரவிக்கு தொடர்ச்சியாக வந்து நிறைய ஃப்ளாப்புகள் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி அமையும் நினைக்கிறீங்களா நீங்கள்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிருத்திகா உதயநிதி ஆல்ரெடி அவங்க பண்ண படம் பெருசாக ஒன்றும் போல பேப்பர் ராக்கெட்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ இந்த பெரிய ப்ராஜெக்டே பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனி வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் சரியாக போகல. இந்த படத்துக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய ஹைப். இந்த படம் வந்து ஆரம்பிச்சதும் தெரியாது, எடுத்ததும் தெரியாது. ஒரு பாட்டு ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ண பிறகு அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அதை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் லீவு வந்து விடாமுயற்சி மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய இன்னும் ஒரு என்னன்னா ஒரு விடாமுயற்சின்னு பேர் வைக்கிறதுக்கு போல விடாத பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம். ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும் பயங்கர பிரச்சனையாகி கடைசியில் ஆகி 31st நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் அவங்க போராடி இருக்காங்க அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு, முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான், படத்துக்கே ட்ராபேக் தான். பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து இது என்ஓசி கொடுக்காதான் ஒரு பெரிய பிரச்சனை. இல்லை அது மட்டும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் அனிருத் வந்து ஃபைனல் மிக்ஸ் பண்ணல, ஓவர்சீஸ் சென்சார் பண்ணல, இந்தியாவில் சென்சார் பண்ணல. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஓவர்சீஸ் சென்சார்லாம் வந்து உங்களுக்கு நியூ இயர் வந்து ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெக்கேஷன் தான். கிறிஸ்மஸ் லீவ் போகிறவங்க ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் தான் அவனுக்கு நார்மல் வேலைக்கே வருவாங்க அவங்க யூரோப்பில். அப்படிங்கும்போது அடுத்து போய் அப்ளை பண்ணி சென்சார் எப்படி வாங்குறது, அது ஒரு சிக்கல். இவர் ஃபைனல் மிக்ஸ் ஒன்றும் பண்ணல, ஒரு 10 நாள் வேணுன்றாராம் அனிருத், இது ஒரு பக்கம். அப்புறம் ஒன்றும் டைம் கொடுத்தா ஒன்றும் நல்லா கொஞ்சம் பண்ணுவேன்னு அவர் சைட்லேருந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு போல். எல்லாத்தையும் வச்சு பார்த்துருக்காங்க. கடைசியில் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வரலன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால் ஒரு முடிவு பண்ணிடுவோம், வேணாம் நியூ இயர் கொண்டாடுவோம், படத்தை ட்ராப் பண்ணிடுவோன்ட்டு ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா குட் பை டக்லேயே வந்திருக்கும் இல்லையா? ஆமாம், குட் பை டக்கடி பூஜை போட்ட அன்றைக்கே வந்து படத்தை வந்து நாங்கள் பொங்கல் ரிலீஸ்ன்னு போட்டே தான் பண்ணாங்க. பட் அப்போ அவங்க இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போச்சு. இப்போ அந்த படமும் ஏப்ரலில் தள்ளி வச்சுருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மே 1 ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 2 டேட் இருக்குது. மே 1 அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அஜித்தினுடைய கெரியர்லேயே ரொம்ப நாள் கழித்து ஒரு மாசான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்றதுனால மே 1 ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கட்டும் ஃபேன்ஸ்க்கு, அஜித் ஃபேன்ஸ்க்கு அப்படின்ற ஒரு பிளான் இருக்காங்க. இப்போ மே 10ன்னு ஒரு டேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீரதீர சூரன் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு வந்து எதிர்பார்ப்பில் இருக்குது. கண்டிப்பாக அந்த டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அந்த படம் வந்து விடாமுயற்சிக்காக ஜனவரி 24ஆம் தேதி தள்ளி போகணும்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ விடாமுயற்சியும் தள்ளி போகுது. ஒருவேளை வந்து ஜனவரி 24ஆம் தேதி விடாமுயற்சி லாக் பண்ணுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த படம் விடாமுயற்சி முன்னாடியே டேட் தள்ளி போயிருந்தாங்கன்னா பொங்கலுக்கே வந்திருக்கும். ஆமாம், பொங்கலுக்கு பிளான் பண்ண படம் தான் அது. பொங்கலில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். இப்போ 24ன்னு வச்சுருக்கிறாங்க. பட் அதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, 24ங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாது. எல்லா படமும் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வருவோம், யாருடைய போட்டியும் இல்லாமல். அன்றைக்கி தேட்டரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 24ஆம் தேதி விடாமுயற்சி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பில்லை. இப்போ உடனே பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த கேப் விட்டு பண்ண மாட்டாங்க. அதற்கு பிறகு தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி 7G ரெயின்போ காலனி அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போது தான் நேற்று ஒரு போஸ்ட் வந்தது தான். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொன்னாங்க. செல்வராகவனுக்கு எதுக்கு இந்த வேலை, பார்ட் 2ன்னு வந்த படங்கள் வந்து பெருசாக எதுவுமே சோபிக்கல. ஐஎம் தாண்டி செல்வராகவன் டைரக்ஷனில் வந்த படங்களும் சமீபத்தில் எதுவுமே பெருசாக இல்லை. ஏன் அந்த மாதிரி படங்கள் அப்படியே விட்டுருலாம்ல? ஏன் அதெல்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து இது ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போ பார்ட் 2 படங்கள் ஒரு 10 படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. 96 பார்ட் 2 அது வந்து இப்போ இந்த 96 மீட்டிங் எங்கே நடந்துச்சு? 96 மீட்டிங்கு சென்னையில் நடந்துச்சு. இந்த மீட்டிங் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் நடக்குது. அந்த படம் ஷூட்டிங் போகிறாங்க. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அதே டீம் தான். இதே ரீயூனியன் வந்து இந்த முறை வந்து சிங்கப்பூரில் மீட் பண்ணுறாங்க. பார்ட் 2 சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அது வந்து ஒரு நாவலாக ஆழ்ந்த உடலில் வந்தது, நாவலாக வந்தது. அதற்கு பிறகு அதை வந்து படமாக வந்து பெரிய ஹிட்டு. பாட்டெலாம் கூட நமக்கு தெரியும், கிழக்கு சவக்கையில் பாட்டெலாம் கூட. அந்த படத்தை பார்ட் 2 எடுக்கிறாங்க, சீவலப்பேரி பார்ட் 2. அப்புறம் நிறைய படம் இந்த மாதிரி ஜெயிலர் 2 இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட் 2 லிஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் திடீர்னு பார்த்தா இந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு ஆரம்பிச்சு. 7G ரெயின்போ காலனி 2 அப்படிங்கிறது திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கணும், அவரை ரவிகிருஷ்ணா ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏம் ரத்னம். அதுக்காக சரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு ஒரு புதுசாகவே படம் பண்ணிடலாம். 7Gயை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ஷனோட படம் முடிஞ்சிடும். அந்த சோனியா இறந்ததோட படம் முடிஞ்சிடும். இப்போ எப்படி அதை செகண்ட் பார்ட்டை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு வளர்ந்து இவர் பையன் லவ் பண்ணுறாரா என்னன்னு. ஆக்சுவலாக ரவிகிருஷ்ணா நடிக்கிறதா தகவல் வருது. ஆனால் அந்த போஸ்டரில் பார்க்கும்போது அனிமேஷன் பிக்சர் தான், ஃபேஸ்லாம் எதுவும் இல்லை. இவர் நடிக்கிறாருன்னா இவரே ஹீரோவாக நடிக்க போகிறாரா என்னன்னு தெரியலையே. இல்லை, ஒரு ஷெட்யூலில் முடிச்சுட்டாங்க படம். ஓகே, ஒரு ஷெட்யூலில் வந்து ஆந்திராவில் இவர் தான் ஹீரோவா? இவர் தான் ஹீரோ. ஓகே, ரவிகிருஷ்ணா தான். இது சந்தேகமே படாதீங்க, பதறாதீங்க, ரவிகிருஷ்ணா தான் ஹீரோ.
ரவிகிருஷ்ணா ஹீரோ, செல்வராகவன் டைரக்ஷனு, யுவன் மியூசிக். அந்த அந்த டீம் அப்படியே பண்ணுறாங்க. ஓகே. அந்த ஒரு பெரிய ஹிட்டான பிஜிஎம் இன்னைக்கு வரைக்கும் ஆமா. எவர்கிரீன் பிஜிஎம், பாட்டு நிறைய பேருடைய ரிங் டோனு அப்படிங்கிறதுனால அதை வச்சு வர்றாங்க. அன்னைக்கு படம் பார்த்தவங்களாம் நீ 40 வயசு ஆகிட்டான். ஆமா. அதை அவங்க ஒன்றும் புரிஞ்சிக்கல. அன்னைக்கு படம் பார்த்தா ஒரு 15-20 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. இன்னைக்கு அவனுக்கு 40 வயசு 42 வயசு, அவன் பேர பிள்ளைகளை படிக்க ஸ்கூல் பிள்ளைகளை படிக்க ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்கான். அவன் திருப்பி வருவானாங்கிற சந்தேகம். இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸுக்கு தக்கன படம் பண்ணணும். இன்னைக்கு 2K கிட்ஸ்ன்றது காதலே மாறி போச்சு. அன்னைக்கா காதலுக்கு அடி வாங்கினான், பிரிட்ஜிலேருந்து குதிச்சான் அப்படின்லாம் இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா சிரிச்சிருவானுங்க. ஏன்னா காதலினுடைய பரிணாமம் மாறி போச்சு. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பேப்பர் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் ஜோடிகள் தற்கொலைங்கிறதே இருக்காது. முந்தையெல்லாம் அந்த காதல் ஜோடிகள் ட்ரெயின் முன் பாய்து தற்கொலை, மலை மீது குதித்து தற்கொலை அப்படி இப்படின்னு வரும். இன்னைக்கு காதல் கம்மியாக நடக்குது, முன்னாடி மாதிரி ரொம்ப கம்மி. காதலுக்காக தற்கொலைலாம் தற்கொலை நடக்கிறது இல்லை, கொலை தான் நடக்குது. இன்னைக்கு லவ் பண்ணா குத்திடுறான், தள்ளி விடுறது, ட்ரெயினை தள்ளி விடுறது. இந்த வேலை தான் ரொம்ப காதல் ரொம்ப ரகடாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது மென்மையான காதலை பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. காதல் வந்து எமோஷனலே மாறி போச்சு. நீங்கள் திருப்பி வந்து ரவிகிருஷ்ணா மாதிரி இன்னசென்ட்டான ஒரு பையன், அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு, நார்த் இந்தியன் லேடி, 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க அடி வாங்குறாங்க இப்படின்ற கதை சொன்னீங்கன்னா இன்றைக்கி போகாது. ஆனால் அவர் எப்படி அதை ட்ரீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் ஒருவேளை அந்த அந்த பிராண்ட் இருக்குல்ல 7Gங்கிற ஒரு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நேம், அதுக்காக மட்டும் அதை வச்சுக்கிட்டு வேறு கதை பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். வேறு கதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி தேட்டரில் எங்கேயோ ரவிகிருஷ்ணா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளே ரொம்ப பல்காக இருந்தார், உடம்பு குறைச்சி தான் நடிச்சிருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணி உடம்பு தான் இப்போ ஏற்றி ஆக்கிடுறாங்களே, டக்குன்னு காத்தடிச்ச மாதிரி. நிறையா டயட்லாம் பண்ணி ஏதாவது டக்குன்னு 3 மாதத்தில் பார்த்தா ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி வர்றாங்க. அந்த மாதிரி இப்போ நிறையா வந்துருச்சுல, அதான் பண்ணுவாங்க. ஜோடியா பார்த்தீங்கன்னா மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன், அதெல்லாம் படத்தில் ஏதாவது ஒரு அதுக்கு உண்டான ஒரு லீடு வச்சுருப்பாங்க. ஓகே. இவர் வந்து அந்த அந்த பேரோடைய பையன், ரவிகிருஷ்ணாவுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்றதே ஒரு கதை, ஒரு லீடை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது படம் வந்து இப்போ ஒரு 20% ஒரு ஷெட்யூல் போயிருக்காங்க போல. ஓகே. ஒரு ஷெட்யூல் போயிட்டு ஒரு நாள் ஒரு கேப் விழுந்து போச்சு, திருப்பி இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி இட்லி கடை படம் வந்து தேனியில் ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஷூட்டிங்கில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி சமீபத்தில் ஒரு யூடியூபர்லாம் பேசும்போது ரொம்ப அபத்தமாக படுத்த படுக்கை ஆகிட்டார் தனுஷ் அப்படிலாம் பேசியிருந்தாரு. உண்மையிலே என்ன நடந்தது? இல்லை, இட்லி கடை படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. தேனியில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளைக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு, படம் முடிஞ்சிருச்சு. அது அந்த படம் வரப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். ஏன்னா அவங்க ரொம்ப ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. அந்த படம் ரிலீஸ் டைமில் தனுஷே அதை ஓப்பன் பண்ணுவார். அவங்க அப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அங்கே வண்டி வந்து அங்கேருந்து தான் கிளம்பும். அதாவது அங்கே மல்லிகாபுரம்னு ஒரு ஊர், அவர் தான் கசிராஜ் அவர்களுடைய சொந்த ஊர். போடிக்கும் உத்தமபாளையத்துக்கும் இடையில இருக்க ஊர். அங்கேருந்து தான் வந்து இவர் கிளம்புவார். அந்த மாதிரியான ஏறக்குறைய அவங்க அப்பாவுடைய பயோபிக்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான ஒரு கதை. அதில் பாதி வரும், அவரே அதை பற்றி ரிவீல் பண்ணுவார். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முழுவதும் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஒரு ஃபைட் சீனில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனில் இவர் கொஞ்சம் டூப் போடாமல் ரியலாக நடிச்சிட்டாரு. அதில் ஏதோ சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி படுத்த படுக்கை எல்லாம் கிடையாது, டூரில் இருக்கிறார். தலைப்பு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. இல்லை, அவர் வந்து இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனில் இருக்கிறார், சுவிட்சர்லாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ எங்கேயோ இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு படப்பிடிப்பெல்லாம் நடக்கும்ல, சின்ன ஆக்சிடென்ட், அந்த மாதிரி நடந்த விஷயம், அது ரெக்கவரி ஆகிட்டார். ஓகே. அதே மாதிரி தளபதி 69 அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலோட முடியுது. இல்லை, படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. சைலண்டாக ஷூட்டிங் வந்து நம்ம இங்கே சென்னையை சுற்றியே தான் போயிட்டு வெளியில் பரபரப்பாக அரசியல் சூழலே இயங்கிட்டு இருக்காரு. எந்த கேப்பில் நடிக்கிறாரு அவர்? ஷூட் ஃபுல்லாக சென்னையில் தான் நடக்கும். பரபரப்பாக எங்கள் அரசியல் இருக்காரு, பார்க்குறாரு. அது பரபரப்பா அவங்களுக்கு பரபரப்பாக வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே. படம் தான் முக்கியமாக இருக்கு. படம் முக்கியமாக இருக்கு. ஆளுநர் அப்பப்போ எப்போ ஏதாவது பார்க்குறாரு. ஓகே. ஒன்று பனையூர், இல்லைன்னா வந்து ராஜ்பவனுக்கு வர்றாரு. அதுக்கு மீறி எங்கே போகிறதுக்கு போயிருக்காரு. ஆளுநர் வந்து பனையூர் வரமாட்டேன் இருப்பாரு. ஆனால் ஆளுநரை கூப்பிட்டுருப்பாங்க, அவரை புஷியானந்தை கூப்பிட்டு, ஆளுநர் வேணா கூப்பிட்டு வரீங்களா, அவர் ஒரு மனு கொடுத்துருவாங்க இங்கே வீட்டில் வச்சுன்னு. இல்லைங்க அவரெல்லாம் வரமாட்டாருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவர். சரி நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவரே போய் பார்த்து மனு கொடுத்துருக்காரு. மனு கொடுத்துட்டு வந்து பத்திரிகையாளர் வெளியில் இருந்தாங்க, டாட்டா காம் நல்ல வேலைக்கு டாட்டா காமிச்சிட்டு போனார். பழக்க தோசையில் பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருந்தா வேற மாதிரி போயிருக்கோம். அந்த மாதிரி இப்போ அவர் வந்து முழுக்க இந்த படத்தினுடைய இதில் தான் இருக்கிறார். ஓகே. 69 படத்தை சென்னையை சுற்றி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நிறைய இடங்களில் செட்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் படம் ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போ, எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. அப்படிங்க இடையில வந்து ஒரு டூர் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு போல், பிப்ரவரி. தமிழ்நாடு முழுக்க ஒரு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு போனார் பார்த்தீங்களா, ஒரு ஃபுல்லாக கிளாஸ் போட்ட ஒரு பஸ் மாதிரி. அந்த மாதிரி யார் பக்கத்தில் பவுன்சர்ஸ் படைசூழ அதை சுற்றி கண்ணாடி போட்ட ஒரு காரில்
அவருக்கு தான் அதே கம்பெனி தானே இவருக்கும் பண்ணுது. ஆமா. ஞான ஆரோக்கியராஜாமி தானே பண்ணுறாரு. ம். அப்போ அதே செட்டப் அவர்கள் அந்த வண்டி கூட கொண்டு வந்து இங்கே பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ம். அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கிளாஸ் போட்ட ஒரு கூண்டு போட்ட ஒரு கண்ணாடியில் வண்டியில் கையை காமிச்சிக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு கையை காட்டுறதுக்கு எதுக்கு போனது? இங்கேருந்து கை காட்டலாம். அதுதான் அவங்க அரசியல். ஏதோ எலைட் அரசியல். ம். அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அதுக்கடையில் படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு ஏப்ரலுக்கு பிறகு முழுவதுமாக இது பண்ணுறாங்க. படம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கு. ஓகே. போயிட்டு சென்னையை சுற்றி படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அதேபோல் சிவராஜ்குமாரை வந்து கேன்சர்லேருந்து மீண்டுட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா? அதுக்கு இருக்கிறது வந்து சிறுநீரக பையில் கேன்சர். ஓகே. அது வந்து இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ரெக்கவரி ஆயிரும்னு. அந்த கேன்சர் சில பேருக்கு ரெக்கவரி ஆகும் 100%, சில பேருக்கு ஆகாது. அந்த நேரத்தில் அந்த டியூமரை வந்து எடுத்துருவாங்க. ஆனால் திருப்பி அது வளரும். கேன்சரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் திருப்பி வளராத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது வெளிநாடுகளில். அந்த மாதிரி அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு நார்மல் ஆகிடுச்சு, நான் ரெக்கவரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய நம்பிக்கை, வாழ்த்துக்கள். ஆனால் திருப்பி படங்கள் நடிக்க ஆரம்பிக்க போகிறார். வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு 2 மாதத்தில் படப்பிடிப்புகள் போக போகிறார். ஆமாண்டி, சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி.